ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா இப்போ மாமிசம் சாப்பிட்டு கோயிலுக்கு வரலாமா ஐயா? இது பல பேரான கேள்வியா இருக்கு. எனக்கும் அது ஒரு கேள்வியா தோணுது ஐயா. இல்ல மாமிசம் சாப்பிட்டு கோயிலுக்கு வரலான்றது உங்க பிரச்சனை. இறைவன் பிரச்சனை கிடையாது. உங்க வயித்துக்குள்ள என்ன இருக்குன்றத இறைவன் ஸ்கேன் பண்ண போறதில்ல. உங்க வயித்துக்குள்ள மலம் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அது வயித்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். ஆனா ஒரு இடம் அந்த கட்டமைப்புல உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த இடத்துக்கு இப்படி தான் வரணும்னு ஒரு புரோட்டோகால் இருந்தா, அத நீங்க ஃபாலோ பண்ணியாகணும். பொதுப்படையில நீங்க வயித்துல என்ன இருக்குன்றத பொறுத்து இறைவன் கிட்ட இல்ல. உங்க மனமும், உங்கள் எண்ணமும் என்னவோ, அத தான் உங்க இறைவன் பார்ப்பான். நீங்க எத நீங்க சக்தியா நினைக்கிறீங்க, இல்ல இறைவனா நினைக்கிறீங்களோ, இந்த இயற்கையா இருந்தாலும் சரி, ஒரு கோவிலா இருந்தாலும் சரி. ஸோ உள்ள என்ன இருக்குன்றத பத்தி இங்க பேச்சே கிடையாது. பட் ஒரு இடம் அந்த மாரி அமைக்கப்பட்டிருந்து, அந்த மாரி சில எந்திரங்கள் பிரதிஷ்டை பண்ணி, இங்க நீங்க இப்படி தான் வரணும் அப்படின்னு ஒரு புரோட்டோகால் இருந்தா, அத நீங்க ஃபாலோ பண்றது கரெக்ட்டு, சரி. ஆனா பொதுப்படையில அப்படி சொல்றது தப்பு. இறைவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இறைவன் எண்ணமும், மனமும் சார்ந்தவன். இதை சார்ந்தவன் இல்ல. சரிங்களா? நன்றி. வணக்கம்.